வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிற்கு எதிரான மனு விசாரணை. இவ்வாண்டில் வெளிநாட்டு பணவனுப்பல் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அறிவிப்பு. 24 மணி நேரத்தில் 1000க்கு மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் அடையாளம். பணிச்சுமை அதிகரிப்பினால் தாதியர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அறிவிப்பு. யோஷித்த ராஜபக்சவின் உயர்தர பெறுபவர்கள் தொடர்பில் மீண்டும் விசாரணை. சுரேஷ் சாலைவின் கடனியை திறப்பதற்கு நடவடிக்கை. வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற இலங்கையர்கள் தொடர்பில் சிவப்பு அறிவிப்பு. ஆள்மாறாட்டத்துடன் செயற்படும் பொது சுகாதார ஆய்வாளர்கள் தொடர்பில் எச்சரிக்கை. 10 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய பாடசாலை அதிபர் கைது. இணையவழி பணப்பரிமாற்றம் மூலம் போதைப்பொருள் கடத்தலை மேற்கொள்ளும் நபர்கள் தொடர்பில் விசாரணை. பாடசாலை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 3 மாணவர்கள் உயிரிழப்பு. இவ்வாண்டின் முதல் 5 மாதங்களில் சுற்றுலாத்துறையின் ஊடாக ஈட்டப்பட்ட வருமானம் கடந்த வருடத்தில் இதே காலப்பகுதியில் பெறப்பட்ட வருமானத்தை காட்டிலும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. மத்திய வங்கியின் அறிக்கையின்படி 2026 ஜனவரி முதல் மே மாதம் வரையான காலப்பகுதியில் சுற்றுலாத்துறை வருமானமாக நாட்டிற்கு 1360 மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்கப்பெற்றுள்ளது. இருப்பினும் 2025 ஆண்டின் ஜனவரி முதல் மே வரையான கால பகுதியில் சுற்றுலாத்துறையின் ஊடாக 1543.1 மில்லியன் அமெரிக்க டாலர் பதிவாக இருந்தது. இதற்கமைய இவ்வாண்டின் இதே கால பகுதியில் சுற்றுலா வருமானம் 11.9 வீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது. அதேபோன்று இவ்வாண்டின் மே மாதத்தில் சுற்றுலா வருமானம் 155.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படும். அதேவேளை கடந்த ஆண்டின் மே மாதத்தில் அது 164.1 மில்லியன் டாலராக பதிவாக இருந்தது. இதேவேளை 2026 ஜனவரி முதல் மே வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பண அனுப்பலாக நாட்டிற்கு கிடைத்த தொகை 3909.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் எனவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியில் வெளிநாட்டு பணவனுப்பல் வருமானம் 3102.2 மில்லியன் டாலராக காணப்பட்டது. இதற்கமைய இவ்வாண்டில் வெளிநாட்டு பணவனுப்பல் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டில் 1069 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கன்னகர தெரிவித்துள்ளார். இதற்கமைய நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 45,037 அதிகரித்துள்ளது. இதுவரை 28 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். சாதாரணமாக நாட்டில் நாளாந்தம் 150 முதல் 200 வரையான டெங்கு நோயாளர்களே பதிவாகுவதாகவும் தற்போதைய ஆபத்தான சூழ்நிலையுடன் அண்மைய நாட்களாக நாளாந்தம் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை 600 முதல் 650 வரை அதிகரித்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இச்சூழலில் நாளாந்தம் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளது. நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதனால் இந்நிலைமையை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என வைத்தியர் கபில கன்னகர வலியுறுத்தியுள்ளார். மேலதிகமாக நோயாளர்களை கவனித்துக் கொள்வதில் வைத்தியர்கள், தாதியர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த சுகாதார ஊழியர்களும் தற்போது கடுமையான மன மற்றும் உடல் ரீதியான அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கடுமையான அழுத்தமான சூழ்நிலை காரணமாக எதிர்காலத்தில் நோயாளர்களின் மரண எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் வைத்தியர் கபில கன்னகர தெரிவித்துள்ளார். ரக்வானை ஸ்ரீ உபய திலகராம விகாரையில் நடைபெற்ற 78வது பொசன் பெருகிற ஊர்வலத்திற்காக அழைத்துச் செல்லப்பட்ட யானை தாக்கியதில் பாகனும் அவரது உதவியாளரும் உயிரிழந்துள்ளனர். நேற்று நடைபெற்ற ஊர்வலத்திற்காக அழைத்துச் செல்லப்பட்ட 2 யானைகள் விகாரைக்கு அருகில் கட்டப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை அந்த யானைகளில் ஒன்றிற்கு தண்ணீர் கொடுப்பதற்காக பாகனின் உதவியாளர் ரக்வானை ஆற்றை நோக்கி அழைத்துச் சென்றார். இதன்போது யானை ஆவேசமடைந்து உதவியாளரை தாக்கி மிதித்து கொலை செய்துள்ளது. உதவியாளரின் சத்தம் கேட்டு அந்த இடத்திற்கு சென்ற யானை பாகனையும் யானை தாக்கியுள்ளதுடன் அவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இச்சம்பவத்திற்கு பின்னர் யானை விகாரைக்கு அருகிலுள்ள வயல்வெளி ஒன்றிற்குள் ஓடியுள்ளது. வனவிலங்கு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றதுடன் யானைக்கு மயக்க மருந்து செலுத்தி அதை பிடிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர்.
நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் 23,000 தாதியர்களுக்கான பற்றாக்குறை நிலவுவதனால் தாதியர்கள் கடும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாக ஒன்றிணைந்த தாதியர் சேவை சங்கம் அறிவித்துள்ளது. தாதியர் பற்றாக்குறையை குறைப்பதற்கு தற்போதைய அரசாங்கமும் சாதகமான நடவடிக்கைகளை எடுக்க தவறியுள்ளதாக அதன் தலைவர் தென்னே ஞானானந்த தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாதியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சுமார் 23,000 தாதியர்களுக்கும் 14,000 கனிஷ்ட ஊழியர்களுக்கும் வெற்றிடங்கள் நிலவுகின்றன. இச்சூழலில் தாதி ஒருவருக்கு 2 தாதியர்களின் வேலைப்பளுவை சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சில சந்தர்ப்பங்களில் தாதியர்கள் தொடர்ந்து பல நாட்கள் பணியாற்ற வேண்டியிருப்பதனால் தாங்க முடியாத வேலைப்பளு உருவாகியுள்ளது. அண்மையில் கிண்ணியா வைத்தியசாலையில் ஏற்பட்ட சம்பவம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு இந்நிலைமையே பிரதான காரணமாகும். தாதியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்டகால வேலை திட்டத்தை உடனடியாக தயாரிக்காவிட்டால் வைத்தியசாலை கட்டமைப்பு மேலும் வீழ்ச்சியடையும் எனவும் தென்னே ஞானானந்த தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோஷித்த ராஜபக்ச காப்போத உயர்தரத்தில் அறிவியல் பாடங்களை கற்காமலேயே கடற்படையில் இணைந்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யோஷித்தவிற்கு தேவையான கல்வி தகமைகள் இல்லாமையினால் அமைச்சரவை தீர்மானம் ஒன்றின் மூலம் கல்வி தகமைகளில் திருத்தங்களை மேற்கொண்டு அவர் கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியான 2016 ஆண்டு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டது. குறித்த முறைப்பாட்டில் யோஷித்தவின் கடற்படை நுழைவு சட்டவிரோதமானது என குறிப்பிடப்பட்டது. அம்முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு யோஷித்த ராஜபக்ச அழைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இந்த விசாரணைகளை மேற்கொண்ட ஆணைக்குழு யோஷித்தவை கைது செய்தது. பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். எவ்வாறாயினும் யோஷித்த ராஜபக்ச காப்போத உயர்தரத்தில் அறிவியல் பாடங்களை கற்காது கடற்படையில் இணைந்தமை தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி சுரேஷ் சாலிவின் கணனியை திறப்பதற்கு கடவுச்சொற்கள் கோரப்பட்டுள்ளது. குறித்த கணனியை திறந்தால் நாட்டில் நிலவிய யுத்த நிலைமை குறித்த தகவல்கள் முழு உலகிற்கும் வெளியாகும் என முன்னாள் அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்திருந்தார். இதன் மூலம் நாட்டின் உளவுத்துறை தகவல்களும் யுத்த நிலைமை குறித்த தகவல்களும் சமூகத்திற்கு வெளிப்படக்கூடும் என அவர் மீண்டும் வலியுறுத்தினார். இந்நிலையில் அண்மையில் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் சாலையின் கடந்த கால பின்னணியை வெளிப்படுத்தியிருந்தனர். இலங்கை வரலாற்றில் போலீஸ் அதிகாரி அல்லாத ஒருவர் இராணுவ அதிகாரியாக இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவெனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. கோட்டாபாயவிற்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு அதிகாரி என்பதனாலேயே சாலே இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியிருந்தனர். இந்நிலையில் நாட்டின் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய தகவல்கள் ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி ஒருவரின் தனிப்பட்ட கணனியில் இருக்குமானால் அது நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என விசனங்கள் வெளியிடப்பட்ட நிலையில் அவரது கணனியை திறப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாட்டில் இருந்து தப்பிச் சென்று வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு சர்வதேச போலீசாரின் உதவி கோரப்படும் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் இருந்து தப்பிச் சென்று வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள குற்றவாளிகள் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஆசிய நாடுகளில் உள்ள தப்பியோடிய குற்றவாளிகள் நாட்டிற்கு திரும்ப கொண்டு வரப்பட்ட போதிலும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள தப்பியோடிய குற்றவாளிகளை திரும்ப கொண்டு வர முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். துபாய் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள பாதாள உலக உறுப்பினர்கள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பல்வேறு மோசடி செய்பவர்களை கைது செய்வதற்கான சட்டங்கள் இல்லாமையினால் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளனர். இதன்படி ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள இலங்கையில் இருந்து தப்பியோடிய குற்றவாளிகளை விரைவாக நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக சிவப்பு அறிவிப்புகளை வெளியிடும் ஒரு முறைமையை இன்டர்போல் விரைவில் செயற்படுத்தும் எனவும் இலங்கை போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது. பொது சுகாதார ஆய்வாளர்கள் போன்று ஆள் மாறாட்டம் செய்து வீடுகள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து மோசடியான பணம் பெறும் நபர்கள் குறித்து இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த மோசடிக்காரர்கள் டெங்கு பரிசோதனை நடவடிக்கைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சட்ட நடைமுறைகள் தொடர்பானது என கூறி பணம் கோருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ளார். இவ்வாறான சம்பவங்கள் குறித்து அறிக்கை
செய்திகள் வெளிவந்துள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். எனவே பொது சுகாதார ஆய்வாளர்கள் என ஆள் மாறாட்டம் செய்பவர்களுக்கு பணம் கொடுப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எந்தவொரு உத்தியோகபூர்வ பணிகளுக்காகவோ அல்லது எந்தவொரு சூழ்நிலையிலுமோ பணம் வசூலிப்பதோ ஏற்றுக்கொள்வதோ இல்லை எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். பொது சுகாதார ஆய்வாளர் என கூறிக்கொள்ளும் எவரேனும் தமது கடமைகள் தொடர்பாக பணம் கோரினால் பொதுமக்கள் போலீசாருக்கு அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் வழங்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். பண்டாரவளை கொஸ்லந்த பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் 10 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பண்டாரவளை நீதவான் கெமுனி சந்திரசேகர முன்னிலையில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஜூலை 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 56 வயதுடைய இச்சந்தேக நபர் 2 பிள்ளைகளின் தந்தை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கு சந்தேக நபரான அதிபரால் மேலதிக வகுப்புகள் நடத்தப்பட்ட போதே மாணவி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. சிறுமியின் பெற்றோரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் அதிபரை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டின் சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் மழையுடனான தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களின் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இணையவழி பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி வங்கிக் கணக்குகளுக்கு பணம் அனுப்பி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த 2 பெருந்தொகையான போதைப் பொருட்களுடன் நீர்கொழும்பு கட்டுவ பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிச மற்றும் உடுகம்பொல பகுதிகளைச் சேர்ந்த 29 மற்றும் 31 வயதுடைய 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைவாக நடத்தப்பட்ட சோதனையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் இருந்து 1 கிலோகிராம் 34 கிராம் ஹசீஸ் போதைப்பொருள், 7 கிராம் 420 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள், 8 கிராம் 860 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 3,51,200 ரூபாய் பணம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 சொகுசு கார்களும் சந்தேக நபர்களிடம் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் நீர்கொழும்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பதற்கு தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரவினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை பரிசீலித்த பின்னரே உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஆனந்த விஜயபால ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியாக பணியாற்றி வருவதாகவும் அரசியலமைப்பின் பிரகாரம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பதற்கு தகுமையற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு கோரியும் இந்த மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸில் உள்ள பாடசாலை ஒன்றில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதியில் தக்லோன் நகரில் உள்ள பாடசாலை ஒன்றில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாடசாலைக்குள் திடீரென நுழைந்த 2 மர்ம நபர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இச்சம்பவத்தில் 3 பாடசாலை மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளனர். 2 பேரை கைது செய்த போலீசார் விசாரணைகளுக்கு உட்படுத்தியுள்ளனர். சந்தேக நபர்களுள் ஒருவர் குறித்த பாடசாலையின் முன்னாள் மாணவர் என்பது முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. 2 பேரும் ஆண்கள் என்பதுடன் இத்துப்பாக்கிச் சூட்டிற்கு காரணம் எதுவென இதுவரை அறிவிக்கப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் பாடசாலைகளுக்கான பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.